ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியேறே அனைவரும் எனது கூட்டாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. அறவயிறு கஞ்சி கிடைக்கும் போதே இந்த திமிரு. முழு சாப்பாடு கிடைச்சிட்டா. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. கைவண்டி எடுத்தா விட்டு போதாது, கைகால் முடியும்படியா கல்லொடைக்க வைக்கணும். அப்பதான் புத்தி வரும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி. கவனம் ஒரு நாள் திரும்பும், அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார், அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. நமக்கு போனஸ் சம்பளம் உடனே கொடுக்கும்படி கோர்ட்டு தீர்ப்பாயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க. அப்போ நாளைக்கு எல்லாருமா வீட்டுக்கு வாங்க, நம்ம இதை பத்தி ஒரு முடிவு பண்ணுவோம். சரிண்ணே. எதிர்காலத்தை பத்தி நாளைக்கு முடிவு பண்ணுவோம். சந்திரா, நீ ஏன் வேலையை விட்டு நின்னுட்டு இங்க வந்து நின்னுட்ட? எல்லா தொழிலாளிகளும் வேலையை விட்டு வந்துட்டாங்க. எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, நானும் வந்துட்டேன். அண்ணே, நாங்க எல்லாம் போய் கணக்கு வழக்க தீர்த்து கையோட பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? சட்டப்படி நமக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கித்தான் தீரணும். ஆனா வாங்கின பணத்தை செலவு பண்ண பிறகு என்ன செய்ய போறோம்? ஐயா, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. என்ன? கூட்டுறவு தொழிலுக்கு அரசாங்கம் ஆதரவு காண்பிக்கிற இந்த நேரத்துல கணக்கு தீர்த்து வாங்குற பணத்தை எல்லாம் பங்கா போட்டு அதையே மூலதனமா மாத்தி 1-2 பஸ்களை வாங்கி தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு தொழில் ஸ்தாபனத்தை ஏன் நாமே நடத்தக்கூடாது? அருமையான யோசனை தம்பி. இப்பவே ஏற்பாடு செய்ய. உடனே கலெக்டருக்கு எழுதுறேங்க. ரொம்ப சந்தோஷம். உயர் திரு கலெக்டர் அவர்களுக்கு மிஸ்டர் ஏகாம்பரம், தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ்னு ஒண்ணு ஆரம்பிச்சு புதுசா 2-3 ரூட்டுக்கு பர்மிட் கேட்டிருக்காங்க. கூட்டுறவுக்கு தான் நாம் முதல் சலுகை கொடுக்கணும். அதனால இந்த மீட்டிங்லயே சாங்ஷன் செய்ய ஏற்பாடு செய்யுங்க. எஸ் சார். கையில படம் இல்லை. இந்த நிலையில நான் எப்படி தொழிலாளிகளுக்கு கணக்கு தீர்க்க போறேன்? ஏன் எங்கேயாவது கடன் வாங்கி அந்த பசங்க கணக்க தீர்த்துடுறது? கடன் வாங்குறதா? என்ன முதலாளி, இதுக்கெல்லாம் போய் இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லாத வெறும் பயணங்கள்லாம் லட்சமா கடன் வாங்குறாங்க. ஓடுற கண்டிஷன்ல இவ்வளவு பஸ் வச்சிருக்கு, ஏன் தயக்கம்? முதலாளி, இத பாருங்க,
நாட்டுல கடை சொல்ல முடியாதது ரெண்டே ரெண்டு பிசினஸ். ஒண்ணு சினிமா கொட்டகை, ரெண்டாவது பஸ். அன்றாடம் கையில கேஷ். ஏன் கடை நடத்த முடியாதா? ஹலோ சேஜி. ஆறு முருகப்பா பேசுறாங்க. நமஸ்தே நமஸ்தே. நமஸ்தே நமஸ்தே. எல்லாம் கேள்விப்பட்டாங்க. நிம்ம மேல நம்ம ரொம்ப நம்புறாங்க ஐயா. लेकिन लीगला தான் பணம் கொடுக்குறாங்க. பஸ் மாத்தி கேச்சா? अच्छा अच्छा. இப்போ பணத்து மேல நம்பாங்க வராங்க. நமஸ்தே. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி தொகையை கொண்டாந்துருக்கோம். உங்க பெருந்தன்மைக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாழணுங்கிறதா நம்முடைய ஆசை. சரி சரி இறங்க இறங்க. ஏன் வண்டி நிறுத்திட்ட? ஆமா இங்கதான் ஆளுங்களே இல்ல, இங்கதான் நிறுத்தணும். ஆள் இல்லாத இடத்துல ஏன் நிறுத்தணும்? அப்பதானே நம்ம காதலை பத்தி ஜாலியா பேசலாம். காதலை பத்தி மூச்சு பாரு, மண்டை உடைச்சிருவேன். விளையாடுறியா? உனக்காகவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காரை வாங்கியிருக்கிறேன். டிரைவிங் வேற ராப்பாலா சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப போய் காதலிக்கலாங்க. டிரைவிங் கத்து கொடுத்தா காதலிக்கணுமா? யாரா வாஸ் ஒருத்தன் லிப்ட் தர்றான், அதுக்கே காதலுங்கிறான். நான் உனக்கு டிரைவிங்கே சொல்லி தந்திருக்கிறேன். அட பாவி, டிரைவிங் கத்து கொடுப்பேன்னு உன்கிட்ட அன்பா பழகுனா காதல் நினைச்சுக்கிட்டியா? அப்ப நீ என்ன காதலிக்கவே இல்லையா? சீச்சி, உன்னை அவன் காதலிப்பான். சீச்சி, இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஏய், டூப் படிக்கிற? இல்ல, நான் டைவ் அடிக்கிறேன். பயந்துட்டல? இல்லையே, நான் எங்க பயந்தேன்? இல்ல, தனியா இருக்குதே, எனக்கு தான் நீச்சல் தெரியுமே, தப்பிச்சுக்கவனேங்கிறதுக்காக நான் திரும்பி வந்துட்டேன். சரி சரி, நீ ஒண்ணு பண்ணு. இந்த வண்டியில கை இருக்குது பாத்தியா? இதை எடு, கொஞ்சம் கூட இறக்கப்படாத. சுத்தமா என் கையை இதை கட்டு. நான் அப்படி போய் விடுறேன். நீச்சல் அடிக்க முடியாது, அப்புறம் மாட்டிக்குவேன். இந்த பார், கயித்துல கட்டினா நீ மிரண்டால் மறந்துடுவேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இருவாங்க. என்னது? ஐயோ, நான் தண்ணியில போய் சாவலான பார்த்தா நீ தரையிலேயே சாவடிக்கிறியா? ஏன் இந்த கல்லு? ஐயோ, அனுப்பு கொடுக்கறதுக்காக நான் அந்த கல்லை வச்சிருக்கேன். அதையும் கொண்டுறேன். நான் போறேன். என் காரணங்கள் ஒண்ணும் எடுக்காது. புடி புடி புடி, கல்லோட குதி. அப்பதான் ஒரேடியா மேல போலாம். மேல போலாமா? இதோட போனா ஒரேடியா உள்ள போயிருவனே. இந்த பாரு, இங்க இருந்தா எப்படியா குதிப்ப? அங்க போ போ, இல்லன்னா மேல ஏறு. மேல வேண்டாம், நான் இங்கே நின்னுக்கிறேன். ரெடியா? 1 2. என்ன அவசரம்? ஏதாவது வேலை இருக்கா? நீ தானமா இருந்து இந்த காட்சியை பார்த்துட்டு போயேன். சரி, 1 2. ஐயோ, நான் 3 சொல்லலையா? அதுக்குள்ள குதிச்சிட்டியா? என்னையா அது? ஆழமே இல்லாத இடத்துல குதிச்சிருக்க. சாக போறவனுக்கு சமுத்திரம் முழங்கால் ஆளாம். இங்க இவ்வளவுதான் ஆளாம். போய்யா, நிஜமாவே ஆள மறந்துட்டா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் என்ன ஏமாத்த பாத்துட்டியே. அப்படின்னா உனக்கு என் மேல ஆசை இருக்குதா? ஆமா, உனக்கு எல்லாம் வெளிப்படையா சொல்லணும். ஆசை இல்லாம தான் உன் கூட இந்த ஓட்டக்காரல வந்தனா. இத புரிஞ்சுக்க முடியல. இப்ப கீழே நின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு. ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு. நாளும் தெரிஞ்சுக்கிட்டே உன்னை தொட்டு நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு. நாளும் தெரிஞ்சுக்கிட்டே உன்னை தொட்டு நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு.
முந்தானையில் கூடங்கட்டி குடியிருக்கட்டுமா உன் முகத்து பக்கம் நெருங்கி வந்து கதை படிக்கட்டுமா முந்தானையில் கூடங்கட்டி குடியிருக்கட்டுமா உன் முகத்து பக்கம் நெருங்கி வந்து கதை படிக்கட்டுமா வந்ததெல்லாம் வரட்டும்னு நினைக்க முடியுமா வரம்பு மீறி பெண்களாலே நடக்க முடியுமா வந்ததெல்லாம் வரட்டும்னு நினைக்க முடியுமா வரம்பு மீறி பெண்களாலே நடக்க முடியுமா முடியுமா நாளும் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை தொட்டு நன்றி மட்டும் போகாது என்ன விட்டு ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படலாமா மூளை கட்டு காதலிலே நீ நானும் ஈக்குவல் வெயிட்டு அதை கலைச்சிடவே வில்லன் வந்தா இருக்குது ஃபைட்டு காதலிலே நீ நானும் ஈக்குவல் வெயிட்டு அதை கலைச்சிடவே வில்லன் வந்தா இருக்குது ஃபைட்டு மச்சான் இப்போ சொன்னதுதான் நல்ல பாயிண்டு நம்ம மனசு ரெண்டும் என்னைக்குமே ஒரே ஜாயிண்டு மச்சான் இப்போ சொன்னதுதான் நல்ல பாயிண்டு நம்ம மனசு ரெண்டும் என்னைக்குமே ஒரே ஜாயிண்டு நல்ல பாயிண்டு ஆழம் தெரியாமே காலை விட்டு அவதி படமாட்டோம் மூளை கட்டு ஆழம் தெரியாமே காலை விட்டு அவதி படமாட்டோம்